எல்லாருக்கும் வணக்கம். சகாவோட வணக்கங்கள். இது நெல் கவனி சொல் அப்படின்னு இந்த வார்த்தைக்குள்ளேயே நிறைய பரிமாற்றங்கள் இருக்கு. எப்பவுமே பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறப்ப கொஞ்சல் இருக்கும், பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட பேசுறப்ப கெஞ்சல் இருக்கும். காதலர்களுக்குள்ள பேசிக்கிட்டா வழிதல் இருக்கும். இதுவே நண்பர்களுக்குள்ள பேசிக்கிட்டா பழித்தல் சுழித்தல்னு நிறைய போயிட்டே இருக்கும். ஆனா எல்லாம் தாண்டி புரிதல் இருக்கா, நம்ம பேசுற பேச்சுல புரிதல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான மேடை தான் நெல் கவனி சொல். இது ஒரு தலைப்பா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா இதுதான் தலைப்பு, இத பத்தி தான் பேசணும் அப்படிங்கிறது தான் போக போக உங்களுக்கே புரிய வர விஷயமா இருக்கும். மனிதனோட இயல்புகள் பத்தி பேச போறோம். ஓரளவுக்கு நமக்கு முன்னாடில இருந்தே நமக்கு இயல்புகள்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பொருளை. ஏன்னா நம்மளோட கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இயல்போட தான் ஒட்டி வருது. ஆனா நமக்கே சில நேரத்துல தெரியறது இல்ல இயல்புனா என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. அப்படியா இந்த பூ போட்டிருக்க மாதிரி என்ன சார் இயல்புனா அது ஒரு பூவா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். 8 வகையா பிரிச்சிருக்காங்க. நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் இதைத்தான் வழிவகையா வச்சிருந்தாங்க. அது காலப்போக்குல நிறைய விஷயங்களை உள்ள போட்டுக்கிறோம். சோ நம்ம வண்ணம் மாறுது, எண்ணம் மாறுது. மனிதனோட இயல்புகள் சாப்பாடு மாதிரியே மாறி போச்சு. இந்த 8க்குள்ள அடங்குனது இப்ப 80 ஆகி போச்சு. அந்நியன் மாதிரி நான் பிரவேசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு சமயம் சிரிக்கிறேன், ஒரு சமயம் அழறேன், ஒரு சமயம் என்னென்னமோ செய்யறேன். அந்த இயல்புகள்ங்கிறது தமிழ்ல சொன்னா கேரக்டர். நம்ம தமிழ் வார்த்தைகள் அதை பேச போனா கேரக்டர் அப்படி வச்சுக்கலாம். நம்மளோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது தான் நம்ம பேச போறோம். பார்த்த மாத்திரத்துல ஒருத்தரோட இயல்பை கண்டுபிடிக்க முடியுமா? ஓட்டவாய். அவர் ரொம்ப கரார் பேர் வெளியாது. கரார் பேரே அவர் உட்கார்ந்து இருக்கிறதே அப்படிதான் இருக்கு. அதிலே காட்டி கொடுத்துறாரு. இப்படி உட்கார்ந்து இருக்காரு. பயம் எல்லாருக்கும் ஒன்றான ஒரு இயல்பு. யார் யார் எந்தெந்த விஷயத்துக்கு ஏதாவது அழகான பொண்ணு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்க நம்மள அண்ணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுவார். நான் எப்படி என்னோட இயல்பு என்ன? நான் எப்பயுமே அமைதியா தான் இருப்பேன். இங்க அமைதியா இருப்பீங்க, வீட்டுல அவர் அமைதியா இருப்பாரு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான, இது எல்லாத்துலயுமே ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ். கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ஒரு மகராசி. இவங்களெல்லாம் பார்த்தா என்ன தோணுது? கெமிலியான்ஸ் தான் தோணுது. அவங்க பச்சோந்தினாங்க, ஆனா எங்களுக்கு இவங்களை பார்த்தா உராங்கொட்டா மாதிரி இருக்கு. எதுவுமே பேசாம ஒரு விஷயம் இங்க நிகழ்த்தணும் எடுத்தோனே அப்படின்னு பாக்குறேன். எடுத்தோனே பேச வைப்பேன். இது எப்படியாப்பட்ட மேடை, இதை பத்தி பேசுங்க நீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். பட் இதுக்காக நீங்க உள்ள வந்திருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். பிரைட்டா இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நான் இந்த பக்கம் கேட்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, என் சைட்ல இருக்காங்கல்ல நண்பர்கள் தோழிகள்லாம் இருக்காங்கல்ல, இதுல இவங்க இந்த இயல்போட தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பயங்கர கோவக்காரங்களா இருப்பாங்க. இவங்க கையில இருந்து காசே வாங்க முடியாது, செம்ம கஞ்சமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியான ஹியூமரஸான பர்சன். இது கோழி மூட்டி சகா, இவங்களை நம்பவே முடியாது. அப்படி யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க உங்களை சொல்லுவாங்க, அது வேற. சும்மா சொல்லுங்களேன், பார்த்த மாத்திரத்துல ஒருத்தரோட இயல்பை கண்டுபிடிக்க முடியுமா? இதுல ஒரு உளவியல் இருக்கு, அதுக்காக கேட்கிறேன். செகண்ட் ரோல அவங்கதான் இளிச்சவாய்னு சொல்லலாம். இளிச்சவாய். ஆமா, எப்ப சிரிச்ச மூஞ்சா இருக்காங்க, அதனால சொல்றேன். புன்னகை அரசின்னு சொல்லக்கூடாதா? இல்ல, புன்னகை சொல்லலாம். நீங்க கலாய்க்கலான்னும் போது அந்த வார்த்தை கலாய்க்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பாராட்டும் போது உங்களுக்கு தோணி இருக்கு. அவரை பார்த்தா எப்படி தோணுது? அவரை பார்த்தா கோபக்காரன் மாதிரி இருக்கு. கோபக்காரர் மாதிரி இருக்கு, பயங்கர கோபக்காரர் அவரு. வேற யார்? வேற யாரு? செகண்ட் ரோல தேர்ட் அந்த பொண்ணு மைக் வச்சிருக்காங்க, சொல்லு. ஓட்டவாயின்னு தோணுது. ஓட்டவாய். ஓட்டவாயா? என்ன இதெல்லாம் பயங்கரமா படிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு ஒவ்வொருத்தரோட இயல்பையுமே. அடுத்தது கொடுங்களேன். அம்மா, இங்க இருக்கவங்க யார பார்த்தா என்ன குணாதிசயங்கள், என்ன கேரக்டரா தோணுது உங்களுக்கு? செகண்ட் ரோல ரெண்டாவது. செகண்ட் ரோல ரெண்டாவது. அவங்க பார்த்தா ரொம்ப அமைதியானவங்க, லீடர்ஷிப் மெயின்டைன் பண்றவங்க மாதிரி இருக்காங்க. உண்மையா? அப்படியே பார்த்துட்டே என்ன பண்ணலாம், யாரை என்ன பண்ணினா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணிலே நோட்டம் விட்டு எல்லாரையும் லீடர்ஷிப் பண்றோம். உங்க பேரு? என் பேர் லட்சுமி ரவிக்குமார். சொன்ன உண்மையா? 100% கரெக்ட். பக்கத்துல மைக் கொடுங்கம்மா. ஆமா, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஒயிட் ஷர்ட், அவரை பார்த்தா எதுக்கத்தாலும் உடனே கோவப்படுற மாதிரியா இருக்காரு. அப்படிங்களானே?
அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருப்பேன். சம்டைம்ஸ் இருப்பேன். பட்டு அறைய மட்டும் பாருங்க, அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள என்ன கோபம் மட்டும் பாருங்க. சம்டைம்ஸ் இருப்பேன். என்ன தொழில் பண்றீங்க நீங்க? நான் ஷாப் வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா, மேல கொடுங்களேன். இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு யாரை பார்த்தா என்ன தோணுது? இங்க கொடுங்க. செகண்ட் ரோல ரெண்டாவது உட்கார்ந்துருக்காருல சார். சார் பார்த்தா ஓகே, சார்ட்ட மைக் கொடுங்கப்பா. அவர் ரொம்ப கரார் பேர் வழியா தெரியும். கரார் பேரே அவர் உட்கார்ந்து இருக்கிறதே அப்படிதான் இருக்கு. அதுலயே காட்டி கொடுத்துறாரு. இப்படி உட்கார்ந்து இருக்காரு. கரார் பேர் வழிங்கிறாங்க. இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஓ கரெக்டா 100க்கு 100 கரார். இல்ல உங்களை பார்த்த உடனே அப்படி தெரியுது, ரொம்ப கரெக்டா ரூல் எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி கரெக்டா அப்படி. என்ன யாராவது மாட்டுவீங்கன்னு பாக்குறேன், ஒருத்தரும் மாட்ட மாட்டேங்கிறீங்க. ஆமா சொல்லுங்க. இந்த பக்கத்துல செகண்ட் ரோட்ல ஃபோர்த் ஒன் இருக்கிறவங்க. இந்த மேடம். ஆமா, ஹோம்லி. ஆஹா, வீட்டுக்கு வேணுங்கிற அம்சமா இருக்காங்க. தேங்க்யூ உடனே தேங்க்யூ வீட்டுக்காரர் சொல்லணும் அத. சூப்பர். இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு யாரை பார்த்தா என்ன தோணுது? தேர்ட் ரோ, செகண்ட் ரோல தேர்ட். அவர் நல்லா ஜோவியலா நல்லா இந்த பேட்ச் போட்டிருக்காரு. பேட்ச் போட்டு எல்லா விஷயங்களும் நல்லா தெளிவா நல்லா பேசுறவரா இருக்காரு. தெளிவான ஒரு ஆசாமி அவர். நல்லா பேசுவார். கொடுங்க சார்ட்ட கொடுங்க சார். தெளிவான ஆசாமிங்கிறாங்க. உங்களை ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றதுல தெளிவா தான் இருப்பேன். சொல்றதே தெளிவா இருப்பீங்க, செய்ய மாட்டீங்க. சொல்றது தெளிவு, எல்லாம் தெளிவுதான். சரி கராரா இருப்பேன். ஒரு போலீஸ்கார லுக் இருக்கு உங்களை பார்த்தா. நான் ஆர்மி சர்வீஸ்ல இருந்தேன். ஆர்மி சர்வீஸ். குட். நாட்டை காப்பாத்தா. நான் ஊர் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன். நாட்டை காப்பாத்துறீங்க. இவங்களோட முடிச்சிடலாம். ஒரே இங்க இருந்து கரெக்டா சொல்லுங்க யார் என்னன்னு. டாப் ஃபர்ஸ்ட் ரோல தேர்டா இருக்கவர் ரொம்ப திங்க் பண்ணுவார் நினைக்கிறேன். கரெக்டா? அப்படியே ஒரு பொண்ணு பார்த்து நம்மள திங்க் பண்ணுவாரு. நான் ஒரு எப்படி பறக்குறீங்களா இப்ப நீங்க? அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன திங்க் பண்ணீங்க? மைக் எப்ப நம்ம கைக்கு வரும் திங்க் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி நான் வந்து நெக்ஸ்ட் இருக்காங்களா அவங்கள பத்தி சொல்லணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். கொடுங்க மைக் கொடுங்க. அந்த பொண்ணை பார்த்தா என்ன தோணுது? வெக்கப்படுவாங்க கொஞ்சம். பட் ஆனா அவங்கள பத்தி ஏதாவது சின்ன சொன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாங்க. உண்மையா அழகான உணர்வை வெளிப்படுத்திருக்காரு. புதுசா இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்க? வெக்கப்படுவீங்க, சிரிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க அடுத்தவங்களுக்காகத்தான். அடுத்தவங்களை சொன்னாதான். உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா செம்ம கோவம் வரும் அப்படின்றது. கோவம் வரும். இது ஜோசியக்காரங்களே தான்ப்பா இந்த செட்டு வந்து. இனிமே சந்தோஷமா இருக்குங்க. முன்னாடிலாம் கூட்டமா தான் நம்ம வாழ்ந்தோம். நம்ம சமூகத்துல வீடு வாசம் எதுவுமே கிடையாது. நான் சொல்றது நம்ம முன்னோர்கள். இங்க போனாலும் கூட்டமா ஓடுவோம், எங்க போனாலும் கூட்டமா வருவோம், விவசாயமா கூட்டமா பண்ணுவோம். இப்படிதான் இருந்தோம். எப்போ ஒவ்வொருத்தருக்கு வீடு அப்படின்னு வந்துருச்சோ, எனக்கு எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க அக்கா, இந்த மாதிரி வீடு வந்துருச்சோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கட்டுப்பாடு வரும், எல்லை கோடு வரும். எங்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் அழுத்தங்கள் வரும். இயல்பு அப்படிங்கிறது மேபி அங்க இருந்தா ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு எப்பவுமே வித்தியாசமான மனிதர்களை பிடிக்கும். வித்தியாசமான மனிதர்களை ஏன் பிடிக்கும்னா வித்தியாசமான இயல்புகள் அவங்கள்ட்ட இருக்கும். வித்தியாசமான பெரிய கேரக்டர்ஸ் நான் பார்த்தேன். சொல்ல முடியுமா? இவர் எங்க ஹஸ்பண்டே இருக்காரு. இங்க இருக்காரு. இப்ப இருக்காரா? இல்லையா? சரி. ஆனா அவங்க வந்து என்ன நிச்சயம் அவர் சொல்றது வந்து சரியில்லைன்னு எனக்கு தோணும். ஆனா வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. யார் என்ன சொன்னாலும் தான் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட்னு சொல்லுவாரு. கடைசியில் வந்து வேற என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நிச்சயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின்ல போனா ஈஸியா இருக்கும், டிராவல் ஈஸியா இருக்கும். இல்ல பஸ் தான் கம்ஃபர்டபுள் பாரு. சரின்னு ஓகே, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். ஆமா. வெவ்வேறு இயல்புகள் என்ன, வெவ்வேறு வித்தியாசமான மனிதர்கள் நீங்க சந்திச்சது? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பக்கத்து வீட்டுல இருப்பாரு. அவர் உள்ள வரும்போதே சைக்கிள் தான். அப்ப உள்ள வரும்போதே இந்த கண்ணை அப்படி வச்சுதான் வருவாரு. வரும்போதே சிட்டு வருவாரு. ஏன் இங்க கோணி இங்க கிடக்குது, இங்க ஏன் இது இருக்கு, இதை தள்ளி வச்சானே, அதை தள்ளி வச்சானே. வீட்டுக்குள்ள வந்தாச்சுனாலே இந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவர் சாதாரணமா பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. சோ அதனால நாங்க எங்க வீட்டுல யாராவது கோவப்பட்டா கூட ஹெட் மாஸ்டர் மாதிரி கோவப்பட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் கோபத்துக்கு அவர் ஒரு அடையாளமா பேர் வச்சீங்களா? அவருக்கு பேர் வச்சீங்களா? சிடுபூச்சி தான். அவர் முகமே அப்படி இப்படி சுருக்கிதான் வருவாரு. எங்க அப்பாவோட கசின், எங்களுக்கு பெரியப்பான்னு நான் கூப்பிடுவேன். அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் பயம் கலந்த எக்ஸ்பிரஷன் தான் எல்லாத்துக்கும் வரும். பெரியப்பா இது மாதிரி நாங்க டூர் போறோம். டூர் போறதும் சந்தோஷமான விஷயம். அதுக்கு ஒரு பயம் வந்துடும். அங்க போனா என்ன ஆகும், ஐயோ ஊட்டி போனா அங்க வந்து எட்டி பார்க்காத, அதாவது கடலுக்கு போன பீச்சுக்கு போனா தண்ணி கிட்ட போயிடாத, தண்ணி கிட்ட போ ஆனா வேஸ்ட் வரைச்சு நீ பின்னாடியே வந்துரு அப்படின்னு. அப்ப எதுக்கு நம்ம பீச்சுக்கு போறோம்? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயம், தொட்டத்துக்குலாம் பயம். ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அது. அந்த மாதிரி பாசா. ஆமா. இப்ப வந்து இன்னைக்கு குழம்பு சாதம் அப்படின்னு குழம்பா, அதுக்கும் அது ஒரு மாதிரி பயம். அது எல்லாத்துலயும் ஒரு பயம் இருக்கும். அது அதிர்ச்சியில அந்த பயம் தான் ஜாஸ்தி இருக்காங்க. அது அதிர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. ஆமா. அதுக்கு வந்து அவருக்கு பேர் வந்து தெனாலின்னு வச்சிருக்கோம். தெனாலி. எதுக்கு எடுத்தாலும் பயம். வேற என்ன இருக்கு? நீங்க வித்தியாசமான மனிதர்களையோ இயல்புகளையோ பார்த்திருப்பீங்க. என்ன இருக்கு? எங்க அப்பாவோட மாமா அப்புறம் எங்க அப்பாவோட அம்மா, அவங்க 2 பேருமே வந்து எப்படின்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க.
ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து வீண் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது கடைசி வரையிலும். ஒரு சின்ன குப்பை கூட அவங்க இருந்தாங்கன்னா இருக்காது. நம்ம கூட வந்து ஏதாவது வேலை செய்யும் போது அப்புறம் பண்ணிக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுவோம். அவங்க ஒத்தி போடுற அந்த பழக்கமே கிடையாது. எறும்பு மாதிரி தேனி மாதிரி வேற வேற வேற. நான் என் ஹஸ்பண்டை பத்தி தான் சொல்ல போறேன். ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்கம்மா. அவர் என்ன வேலை செஞ்சாலும் நல்லா பர்ஃபெக்டா செஞ்சு வச்சிருப்போம். ஆனா வந்து அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிடுவாரு. ஃபர்ஸ்ட் இது இப்படி இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கக்கூடாது. ஏன் நான் நல்லா தானே செஞ்சிருக்கேன்னா, நீ நல்லா தான் செஞ்சிருக்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உன்னை நல்லா ஆக்கலாம்ல, அதுக்காக இதையே நீ குறையா எடுத்துக்கிற அப்படிம்பாரு. ஆனா நமக்கு அந்த நேரம் மனசு கஷ்டமா குறை சொல்லி அவரு இவ்வளவு நேரம் அடுத்தவங்க வாரி வாரி பேசணும். அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இவர் அப்படி, அவர் அப்படி. நான் எப்படி, என்னோட இயல்பு என்ன? நான் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். நல்லா தெரிஞ்ச ரொம்ப நாள் பழகுன மாதிரியே அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன். இணக்கமா நடந்துக்குவீங்க. ஆமா, உங்களோட இயல்பு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சீக்கிரம் அட்டாச் ஆயிருவேன். ஆமா, இது மாதிரி தான் கேக்குறேன். பின்னாடி கொடுங்க. நான் எப்பயுமே அமைதியா தான் இருப்பேன். அது என்னோட இயல்பு. இங்க அமைதியா இருப்பீங்க, வீட்டுல அவர் அமைதியா இருப்பாரு. பின்னாடி உங்க இயல்பு இங்க கொடுங்க. நான் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தேன். ஆனா இப்ப வந்து யார் என்கிட்ட பேசுறாங்களோ அவங்கள மாத்திப்பேன், அடாப்ட் பண்ணிப்பேன். இப்ப நான் என்கிட்ட பேசுறவங்க ரொம்ப ஜாலியா பேசுறாங்க, அவங்க கிட்ட பேசுவேன். என் பக்கத்துல உட்காந்து ரொம்ப டல்லா உட்காந்துருக்காங்க, ஏன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண, நாமளும் டல்லா உட்காந்துக்கலாம். ஓகே, சூழ்நிலை தகுந்தாப்புல நடந்துக்குவேன். நான் இங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது எல்லாத்துலயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். டிசிப்ளினா இருப்பேன். ரைட். எல்லாமே பெர்ஃபெக்ட். எந்த விஷயத்துல ஒன்னு ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கார்ல உட்காந்துட்டு என் டிரைவர் ஓட்டுறா, நான் போயிட்டு இருக்கணுங்க. என்ன ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு சிக்னல்ல நிறுத்தாம போனா நான் உடனே கோபப்படுவேன். உடனே என் டிரைவர்கிட்ட சொல்லி அவரை ஃபாலோ பண்ண சொல்லி அவர் அடுத்த சிக்னல் மாற்றலாம் கூடவே போயிட்டு, சிக்னல் வந்து எல்லாருக்குமே உனக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, அதை ஃபாலோ பண்ணி நம்ம கடமைன்னு சொல்லிடுவேன். பின்னால் இருக்கிற என்னுடைய ஒய்ஃபு இதை நீ சொல்லி அவரு திருந்தி எந்த காலத்தில் நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பத்தி கவலையே படுற கேரக்டர் இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நாளைக்கு இந்த வயலேஷனை பண்ணும்போது திருப்பி யோசனை பண்ணுவாரு, அதுக்காக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதில் டெல் டு கீப் குவைட். மேடம், நீங்க தான் ஒய்ஃப், கோவில் கட்டி கும்பிட வேண்டிய ஒரு மகராசி. எந்த விதத்துல உங்களுக்கு எரிச்சலா வரும்? நிறைய விதத்துல எரிச்சல் தான் வரும். கரெக்டா 8 மணின்னா 7:59 கரெக்டா வாசல்ல நின்னு இன்னும் முடியலையா பாரு. ஆனா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் இருங்கனாலும் கேட்க மாட்டாரு. அந்த நேரம் டென்ஷன் ஆகும். டைம்ல அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. வேற எதுல எரிச்சலா இருக்கு? முக்கால்வாசி இடத்துலயே எரிச்சல் தாங்க வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அடக்கி வெரி குட். நான் இங்க என்ன கேக்குறேன், யார் பயங்கர கோவப்படுறவர் இந்த செட்ல? யார் ரொம்ப கோவப்படுவா? நீங்களா சார்? கோவம் வரும் எனக்கு பயங்கரமா. நான் கலாய்ப்பேன். யாரா இந்த சைடும் இருக்கலாம், இந்த சைடும் இருக்கலாம். அவங்க கலாய்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்க கொடுங்க, மை கொடுங்க. செம்ம கட்டு பாருமா, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் அந்த மாதிரி ஆக்கணும். கமான். ஏன் சார் நீங்க ஒழுங்கா வேலை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க வேலைன்னா வேலை பார்த்துன்னு தான் இருக்கும். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குதோ அந்த வேலையை பார்த்துன்னு தான் இருக்கும். அத பாத்துட்டு இருக்கீங்க. நான் பாக்குறத சொல்ல, செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறேன். அதான் செஞ்சுட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னது. இன்னொரு சொல்லுங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றது. அதுக்காக நீங்க பெரிய அப்பா டக்கர்னா கீழே உள்ளவங்களா நீங்க திட்டிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, நீங்க பெரிய அப்பா டக்கர்னா கீழே உள்ளவங்களா நீங்க திட்டிட்டு இருப்பீங்களா? அவங்க வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. அவங்க வேலை செய்யலாம், திட்டதான் செய்வேன். நீங்க கேக்குறீங்களா என்ன? ஆனா இந்த வார்த்தை என்ன கேட்டிருந்தா, இல்ல நீ என்ன பெரிய அப்பா டக்கரான் கேட்டிருந்தா நான் கோவப்பட்டிருப்பேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல எப்பவுமே அந்த மாதிரி பொண்ணுங்க பேசினா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாருக்குமே சந்தோஷமா தான் சார் இருக்கும். அப்படிலாம் இல்லம்மா. இல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கும். மனிதர்களோட இயல்புகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிஜமா ஒரு ஃபீல்ட்ல மட்டும் அந்த இயல்பை வெளிப்படுத்த முடியாது. அதாவது சொந்த இயல்பை மத்தவங்களோட தான் அடாப்ட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னோட இயல்பை வெளிப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்காரு திரு சசி அவர்கள். அவர் வரவேற்கிறேன். போட்டோகிராஃபியோட பிதாமகன் பாலு மகேந்திரா சார் பட்டறையில இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சசி சார், இந்த அரங்கத்துல உங்களோட இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். என்னோட பொதுவான இயல்பு வந்துங்க ரொம்ப ஜாலி, பயங்கர ஜாலி, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன். கோவம் நிறைய வரும் அப்பப்போ, ஒன்னும் பண்ண முடியாது. நல்ல விஷயம் தான் சார், அந்த கோபம் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். படபடப்பா டென்ஷனா இருக்கவங்க
நம்மளாவும் இருக்கலாம், சில பேரையும் பார்த்திருப்போம். எப்ப பார்த்தாலும் படபடப்பு, எப்ப பார்த்தாலும் டென்ஷன். யாரு என்ன சொல்லுங்களேன் இந்த பக்கத்துல இருந்து. ஏதாவது ஒரு வேலை சரியா பண்ண முடியலன்னா ரொம்ப படபடப்பா இருக்கும், டைமுக்கு போக முடியலன்னா படபடப்பா இருக்கும். எப்படியாவது அதை கரெக்டா கான்சியஸா முடிக்கணும், அதுதான் எனக்கு மெயினா. எல்லா விஷயத்தையும் அப்படிதான் எல்லா விஷயத்தையும் அப்படிதான் பார்த்தேன். பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறப்ப கூட, சாப்பாடு ஊட்டுறப்பெல்லாம் அதே டென்ஷன் தாங்க. பட் செய்ய டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நிச்சயமா எனக்கு படபடப்பு வந்துடும், டென்ஷன் வந்துடும். ஆனா முன்னாடிக்கு ரொம்ப இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைச்சு. இனிமே இன்னும் குறைஞ்சிரும். இங்க வந்துட்டீங்கல்ல, ஃபுல்லா குறைச்சுதான் அனுப்பிச்சுடும். அது பெரிய மியூசிக்கல் தெரப்பி மாதிரி இது. இங்க வேற யார் டென்ஷனாவே இருப்பா? எனக்கு எப்பவும் என்னோட சன் கிட்ட இருந்து போன் வரலைன்னா ஒரு நிமிஷம் கரெக்டா 8 o'clock 8 o'clock ஃபோன் பண்ணுவாரு. அந்த 8 o'clock ஃபோன் பண்ணலைன்னா இன்னும் ஃபோன் பண்ணலையே டென்ஷன் ஆயிடுவோம். உடனே வந்து ஏன் ஃபோன் பண்ண, ஏன்னா அங்க இங்க ஃபோன் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி அவர் வெளியில போயிருந்தாரு, பசங்க வெளியில போயிருக்காங்க, அந்த டைம் பீயிங் வரலைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். உடனே டென்ஷன் ஆகி முகம்லாம் வேர்த்து கொட்டிடும். கொஞ்சம் நேரம் ஆனா கூட, ஜஸ்ட் இப்ப டீல வர லேட் ஆனா கூட எனக்கு அந்த டைம் பீயிங் டென்ஷன் ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடும். கீழே அம்மாட்ட மட்டும் கொடுங்க. எனக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, சாப்பிட வராங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவேன். உப்பு தூக்கி புளியில போடுவேன், புளிய தூக்கி காரத்துல போடுவேன். ஏமா அப்படி? என்ன நம்ம சமையல் நல்லா அமையணுமேன்ற ஒரு டென்ஷன்ல உள்ளதும் போயிடும். அது மாதிரி படபடன்னு ஆயிடும். அந்த நேரம் யாராவது பேசுறதுக்கு வந்தாங்கன்னா இன்னும் கோவம் வரும். அப்படி எத்தனை வாட்டி சமையல் பண்ணி உப்புக்கு பதிலா சக்கரை, சக்கரைக்கு பதிலா புளி, புளிக்கு பதிலா ஊறுகாய், எத்தனை வாட்டி? அது 1 2ன்னா சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டி ஆகும்போது நமக்கு பழக்கமா போச்சு. அதை அனுபவிச்சவர் சொல்றாரு. ஆமா, பழக்கமா போச்சு, வேற வழி இல்ல. அது சாப்பிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்க. நீங்க டிசிப்ளினான ஆளாச்சே, தூக்கில கொட்டுவீங்க, பயமா இருக்கு. டிசிப்ளினை வந்து எல்லா பிளேசஸ்லயும் காட்ட முடியும், சாப்பிடறதெல்லாம் காமிக்க இல்ல எல்லா இடத்துலயும் காட்ட முடியாது. அதே கொஞ்சம் கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்குங்க. அதனால அந்த குணத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் அந்த நேரத்துல. ஓகே, இந்த பக்கம் படபடப்பு, டென்ஷன், அந்த மாதிரியான பேர் வழி. காலையில 2 விஷயத்துக்கு டென்ஷன் ஆகும் சார். என் பையனை ஸ்கூல் கூட்டு போறதுக்கு கரெக்ட் டைம் போக முடியாது. காலையில வந்து அவனை ஸ்கூல் கொண்டு போறதுக்குள்ள ஒரே டென்ஷன் ஆயிடும், டைமிங் கரெக்டா போக முடியாது. இன்னொரு விஷயத்துக்கு ஆபீஸ் கிளம்ப முடியாது கரெக்ட் டைமுக்கு, எப்படியும் லேட்டா தான் போயிடுறேன். டெய்லி லேட். ஒவ்வொரு நாள் காலையும் நான் டென்ஷனா தான் இருக்கேன், படபடப்பா தான். ஸ்கூல்ல ஒண்ணும், ஆபீஸ் போறது எதார்த்தம். இதான் நான் கேக்குறேன், டென்ஷன் படபடப்பு எதனால, ஏன்? எங்க அம்மா காலையில இருந்து டென்ஷன் தான் சார். உங்கள மாதிரி ஒரு பொண்ணா இருந்தா டென்ஷனா தான் இருக்கும். இல்ல சார், எங்க அப்பா, ஐயோ எங்க அப்பா சரியான சிடுமூஞ்சி சார், சரியான நொசை. அது என்ன நொசை அப்படின்னா? என்ன நொசை? சும்மா பேசினதே பேசிட்டு இருப்பாங்க எங்க அப்பா. நான் வந்து வேலை அவ்வளவா செய்ய மாட்டேன் சார். நான் அப்பதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து துடைக்கலான்னு போவேன். ஃபெனாயில எல்லாம் ஊத்தி வச்சு, அம்மா அப்படிலாம் துடைக்க கூடாது, இங்க மாப்ப இங்க கூட இப்படி அழகா இப்படி வச்சு தொடச்சாதான் மண்ணெல்லாம் அழகா வரும் அதுல. அப்படி பா, இப்ப உனக்கு என்ன வேணும், நீ இவ்வளவு சொல்றல, பேசாம நீனே செஞ்சுட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதான அந்த மனுஷன் அப்ப எழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாவம். அவரை போய் என்னமோ நீங்க செஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரிக். ஒரே டென்ஷன் தான் சார் எங்க அம்மாக்கு, புலம்பிட்டே இருப்பாங்க அதை பத்தியே. வெரி குட். நான் இதான் கேக்குறேன், படபடப்பு நமக்கு. சொல்லுங்க மேடம் பேசவே இல்ல, வந்து படபடப்பாவே இருக்காங்க. சொல்லுங்க. இப்பயும் எங்க அம்மா வந்து ஏன் வாட்டர் கேன் எடுத்தே வைக்கல, இதவை ஒரே டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மார்னிங்ல இருந்து. அம்மா யாரு அங்கயா? முடிஞ்சோன மைக் வரும் உங்களுக்கு. வேற என்னடா பண்றாங்க? எப்பயும் வந்து ஏன் நீ சீக்கிரமா குளிக்க மாட்டியா, டைம் ஆகுது எக்ஸாமுக்கு, சீக்கிரம் போய் நான் கலப்பறதுக்குள்ளேயே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, என்னையும் டென்ஷன் பண்ணுவாங்க சார். அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க, சிரிக்க கூடாது, பக்கத்திலே உட்காராம அந்த பிள்ளை இங்க உட்கார்றப்ப நான் நினைச்சேன் எவ்வளவு பெரிய டென்ஷன் ஆசாமின்னு சொல்லிட்டு. கொடுங்க அம்மாட்ட கொடுங்க. உங்க அப்பா ரொம்ப டென்ஷன் என்ன படுத்துவார் சார். பிஞ்சு மனசுல அதை காமிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு ஏன் இவங்கள டென்ஷன் படுத்துறீங்க? அவ ரொம்ப ஸ்லோவா இருப்பா சார், சொன்ன பேச்சே கேட்க மாட்டா. நான் திட்டினா பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு உள்ள இருப்பா, நீ திட்டல அதனால நான் உள்ள இருக்கேன். வேற ஏதாவது இந்த மாதிரி சேலரி வரதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேலரி வர டிலே ஆனா பயங்கர படபடப்பாயிரும் சார். நீங்க இந்த கதாபாத்திரத்துல இந்த இயல்போட நடிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லா கலைஞனுக்குமே. அப்படி ஒரு மனசுல ஏதாவது இருக்கா? பெரிய மகானுடைய வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன். 2 வருஷம் முன்னாடி அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய 19 வயசுல இருந்து 52 வயசு வரைக்கும் நான் தான் பண்ணேன். ஒரு மனித மனம் மகான் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள அந்த இயல்புக்குள்ள போனோன்னே எப்படி மாத்திக்கிட்டீங்க? இல்ல, மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா தியானத்துல இருக்கேன். அவங்க என்ன தியானம் பண்ணாங்களோ அதான் நானும் பண்றேன். என்னோட இயல்புனால இது கிடைச்சது. உதாரணத்துக்கு நான் நிறைய பேச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் பொழுதனைக்கும். ஸ்கூல்ல ரொம்ப பேசினா எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ்க்கு நடுவுல உட்கார வச்சிருவாங்க. நான் அப்பல இருந்தே ரொம்ப பேசணும் சந்தோஷமா உட்காரலாம். அதான் சொல்றேன், சந்தோஷமா உட்காரலாமே. எனக்கு இதெல்லாம் பேசுறதுனால இது கிடைச்சது. அப்படி உங்க இயல்பால எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது?
நல்லா அவுட் கோயிங் கேரக்டர் எனக்கு. அதனால என்னாச்சு, எங்க அண்ணா இன்ஸ்டியூட்ல படிக்கச்சு கேம்பஸ்ல வந்து ஜிடில நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவுட் ஆஃப் 15 காலேஜஸ்ல வந்து டஃப் காம்படிஷன் இருக்கு. பேச்சுனால எனக்கு வந்து என்னோட கேம்பஸ் இன்டர்வியூ த்ரூ ஆச்சு. வேற நிறைய இயல்பு இருக்கு, பேச்சு மட்டும் இல்ல, வேற இருக்கு. என்ன கோவப்படாம இருந்ததுனால எனக்கு நிறைய நண்பர்கள். இப்ப நான் காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒர்க் பண்றேன். அங்க படிக்கிற அத்தனை மாணவர்களும் நம்மள ஒரு அண்ணன் அந்த ஸ்தானத்துல வச்சு பார்ப்பாங்க. சூப்பர். நான் கோவப்படாத இருந்தனால நிறைய மாணவ செல்வங்கள் நண்பர்களாக கிடைச்சாங்க எனக்கு. இதைத்தான் கேட்டேன் நான். இந்த இயல்பால எனக்கு இது கிடைச்சது. சின்னதா அழகழகா. என்னோட இந்த கேரக்டர்னால எனக்கு என் ஒய்ஃபே கிடைச்சா. அவங்களோட கேரக்டர் என்ன? அவங்களும் என்ன மாதிரி தான், ஆனா பயங்கர கோவப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு பிடிக்கும். என்னோட சுபாவத்தால நான் இழந்தது, என் சுபாவத்தால தேவையில்லாம உடனுடன் பேசுவேன், பட்டுன்னு ஒரு விழுந்து சார் எனக்கு. அந்த மாதிரி நான் இழந்த விஷயங்கள் என்ன? நான் 11th 12th நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். நல்லா சிரிச்சிட்டே 12th மேக்ஸ்ல விட்டேன் சார். மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் எவ்வளவு 200க்கு 200? அதுலதான் பார்டர்ல தான் பாஸ் பண்ணேன். ஆனா மேக்ஸ்ல போயிடுச்சு சார். சிரிச்சுட்டே எல்லாத்தையும் விட்டேன் சார். பொதுவா கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. ஈகோ ஜாஸ்தி. அப்பா கிட்ட எல்லாம் ஒரு 1 year பேசவே இல்ல. ஒரு 1 year-ஆவே ஈகோவால அப்பாட்ட 1 வருஷமா பேசாம இருந்தீங்க. அப்பா கிட்ட ஃப்ரெண்ட் பேசிட்டீங்களா? இப்ப பேசிட்டேன். ஒரு 1 week ஆச்சு பேசியாச்சு. வெரி குட். இத சின்னதா நீ சொல்லு. 5th வந்து நான் பிரைமரி வரைக்கும் படிச்சது. திருப்பியும் 6th போகும்போது அங்க இருக்க டீச்சர்ஸ் தான் நான் நல்லா பேசி பழகினால ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர்ஸ்க்குலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேலை கொடுத்தா சீக்கிரமா உடனே செய்ய மாட்டேனா, நாளைக்கு பார்க்கலாம் இருக்கனால டீச்சர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை திருத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்ப அருமாங்க. லக்ஷ்மின்னு என் ஃப்ரெண்டு, அவ வந்து இந்த ஸ்வேதா வந்து இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லுவா. நல்ல ஸ்ருதி பிரியா வந்து அவ வந்து என்னை திட்டுறனால நான் வந்து பேசாம இருப்பேன் ஒன் டே. அதனால வந்து என் ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணேன். ஹரிணி வந்து சொல்வா, அவங்க அழுகுறாங்க, நீ வந்து அவங்க கூட நான் பேசாம இருப்பேன். மறுநாள் போய் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் வீட்டுல. அதனால என் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்தேன்னு எனக்கு இப்ப தெரியும். அப்பா அந்த பையனை சொல்றத பார்த்தா சத்தியமா எனக்கு விந்தையா இருக்குங்க ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க, அதே கேள்விதான் உங்கள்கிட்ட. பெற்றது என்ன, இழந்தது என்ன? என்னோட இயல்பாய அதை பெற்றேன், இயல்பால இதை இழந்தேன். நான் இழந்தது வந்து என்னுடைய இன்னசென்ஸ், இன் அ வே மை ஃபேமிலி, இன் அ வே. ஏன்னா இன்னைக்கும் எங்க அம்மா வந்து நீ சினிமாவில் இருக்கிற அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு நான் இழந்திருக்கேன் சினிமானால. கெயின் பண்ணது என்னுடைய சோ கால் ஃபேன்ஸ். இது ரெண்டு தான், இது ரெண்டு மட்டும்தான். சூப்பர். பெற்றது இழந்தத கிறிஸ்பியா அழகா சொன்னாரு. இழப்பது எல்லாமே பெறுவதற்காகத்தான். சூப்பர். தேங்க்யூ சோ மச் இங்க வந்ததுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். மனிதர்களும் அவர்களுக்கான இயல்புகளும், கேரக்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதை மெருகேற்றுறதுக்காகவும் குறிப்பா 2 பேர் வந்திருக்காங்க. பேரே பாத்தீங்கன்னா ஓவியா தான். ஓவியமான கருத்துக்கள் நிறைய வந்து விழும் நான் அந்த நேரத்தை எதிர்பார்க்கிறேன். இயல்புகள் அவங்களுக்கு சார்ந்தது. அவங்களை முதல்ல இந்த தளத்துல வரவேற்கலாங்க. உளவியல் சம்பந்தப்பட்டதுக்காக கிருஷ்ணா வந்திருக்காங்க. பெண்களுக்கான குணம்னு ஒண்ணு இருக்கு, ஆண்களுக்கான குணம்னு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதெல்லாம் பெண்கள் பா. வீரம், தீரம், பராக்கிரமம் அப்படின்னு ஆண்கள். இது உண்மையா? இது எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு? உண்மையா? இந்த இயல்புகள்ங்கிற விஷயத்துக்குள்ளார நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. 2000 ஆண்டு காலமாக பெண்களுக்குரிய இயல்புகள் இதுதான். இப்ப சிலர் கேக்குறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அது போனோடனே எனக்கு குக்கிங் செட் வாங்கி கொடு அப்படின்னு கேக்குது. அது ஏன் அந்த பொம்பளை பிள்ளை வந்து குக்கிங் செட்டை வந்து சூஸ் பண்ணுது? அது இதே வந்து பையன்களை பாருங்க, அவன் வந்து லாரி வாங்கி கொடுங்கிறான், கார் வாங்கி கொடுங்கிறான், எல்லாத்தையும் எடுத்து உடைப்பேங்கிறான், தூக்கி போடுவாங்க. ஸோ அப்போ இந்த பெண்ணுக்குன்னு ஒரு இயல்பு, ஆணுக்குன்னு ஒரு இயல்பு வந்து ஒரு 3 வயசு 4 வயசுலயே நமக்கு தெரியுது தானே. அது அப்படி அல்ல, பயாலஜிக்கலி அப்படி இருக்குங்கிறத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா இது சோசியலி கன்ஸ்ட்ரக்டடுங்கிறது தான். ஓகே. ஒரே ஒரு லீடு கொடுத்துருக்கீங்க, தொழில் சார்ந்து. இப்போ டீச்சர்னா டீச்சர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கும். உங்களை தேடி நிறைய பேர் வராங்க கன்சல்டேஷனுக்காக, நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. உளவியல் ரீதியான விஷயத்த இயல்போட சம்பந்தப்படுத்தி பாக்குறப்ப என்ன தொழில் செய்யறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட அதிக பேர் இந்த தொழில இருக்கவங்க வராங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நிறைய ஐடி செக்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வராங்க. இப்போ ட்ரெண்ட்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ரொம்ப தேவைப்படுது. ஆச்சரியமா இருக்குங்க, பயமாவும் இருக்கு. நீங்க கேக்குற மாதிரி தொழில் சம்பந்தமா அப்படின்னா, ஒரு டீச்சர் வேலை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக் அவங்க கேரக்டர் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்தே அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. அப்படி வளர்ந்து அதை எடுத்தாதான் அது கரெக்டா செட் ஆகும். இல்ல தே கான்ட் சர்வைவ் இன் தி ஃபீல்ட். இப்போ இவ்வளவு நல்லா நீங்க ரொம்ப பேசுறீங்க, நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, தட்ஸ் வை யூ ஆர் சர்வைவிங்.
இல்ல நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா கொண்டு போய் ஸ்டேஜ் முன்னாடி எடுத்து வச்சு பேசுனா வராது. வெரி சாரி டு சே, டீச்சர்ஸ்ல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அது ஒரு ட்ரெண்ட். டீச்சிங் இஸ் a noble ஜாப். ரொம்ப அழட்டிக்க வேண்டாம், திட்டலாம். ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குற திட்டு, வீட்டுல எல்லாத்துக்கிட்ட வாங்குற திட்ட குழந்தைங்க மேல விடலாம். ஏன்னா தேர் பவர்லெஸ், என்ன வேணா பண்ணலாம். மத்த ஜாப்ல இருக்கவங்க யாரையும் அடிக்க முடியாது. டீச்சர்ஸ் ஒன்லி கேன் டூ தட். அப்படின்றப்ப தே ஈஸிலி கோ இன் டு தட் ஜாப். ஆனா ரொம்ப நாள் சர்வைவ் ஆக முடியறதில்ல அவங்களால. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு பர்சனாலிட்டியோட அது ஒத்து போறது இல்ல. யார் டீச்சர் யார் இருக்கா? நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. நான் டீச்சிங் எடுக்கும்போது பையன் பேசினானா பின்ட்ராப் சைலண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால கோவம் வந்துடும். இதே வந்து வீட்டுல எப்படி வெளிப்படும்னா, சின்ன குழந்தை அது வந்து ஏதாவது ஒரு சின்ன பேச ஆரம்பிச்சாலே எனக்கு வந்து இன்டரப்ஷனா இருக்கும். ஸோ அப்படி இருக்கணும். வேற யார் டீச்சர்ஸ் இருந்தா? சமூக நெருக்கடி ஒன்று இருக்கு சார். இப்ப டீச்சர்ஸ் அப்படின்னா வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கதாபாத்திரம் வச்சிருக்காங்க. அதுல நீங்க ஒரு துளி கொஞ்சம் நகண்டா கூட வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கெட்ட பேர் வந்துற மாதிரி இருக்கும். அது போக ஒரு நல்ல சமூக அக்கறை உள்ளவர்களா இருக்கிறதுனால நம்ம அப்படி நிர்பந்திக்கப்படுறோம். அதான் மெயின் காரணம். அது வீட்லயும் பிரதிபலிப்பா போயிருது. ஏன் அவங்க திடீர்னு ஏன் வேற எல்லாமே சொல்லிருக்கலாமே? டீச்சர்ஸ் அப்படின்னாங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னாங்க, இப்படி ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. அந்த பையன் சொல்றான் பாருங்க, எனக்கு டீச்சர்லாம் போயிட்டாங்க சார், கஷ்டமா இருக்கு, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. இதான் யதார்த்தம், இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது தவிர இன்னும் இயல்புக்கான விஷயத்தோட அந்த ஆணி வேற பிடிக்க போறோம். நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். பயம் எல்லாருக்கும் ஒன்றான ஒரு இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறை நிறைய இயல்புகள் கேரக்டர்ஸ்லாம் இருந்தாலும் பொதுவாக எல்லாரும் பயப்படுவோம். யார் எந்தெந்த விஷயத்துக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த பக்கத்துல சொல்ல முடியுமா? லிஃப்ட்ல போயிட்டு வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு உண்டான பயத்தை வேணா சொல்றேன். லிஃப்ட்ல போறப்ப நின்றுமோ அப்படின்னா இல்ல, அப்படியே கீழே இறங்கும் போது பூமிக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். பூமிக்குள்ள போற மாதிரி கையெல்லாம் வேர்த்துரும். ஓகே, லிஃப்ட்டுக்குள்ள போறப்ப பூமிக்குள்ள போற மாதிரி. வேற யார் அதே மாதிரிதான்? ஏதாவது அழகான பொண்ணு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணலான்னு போவேன். ஆனா அவங்க என்ன எங்க நம்மள அண்ணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுவேன் ரொம்ப. அம்மா இங்க இருக்கவங்களும் அண்ணே ஒரு வாட்டி கூப்பிடுங்கம்மா. அண்ணே கூப்பிடுங்கம்மா. அண்ணா, ஹாய் அண்ணா. அண்ணா வேற 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 வீட்ல தனியா நைட்ல இருக்கணும்னா பயம். வீட்டுல தனியா இருக்கணும்னா நைட் எப்பவுமே யாராவது கூட இருப்பாங்களா? ஆமா. பெண் என்றால் பேயும் இறங்குவடா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். I've seen many accidents. அதனால கார்ல உட்காந்து முதல்ல என்னுடைய பயம் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, அதனால டிரைவர்கிட்ட எடுத்தோன்னு சொல்லிட்டு ஸ்லோவா சொல்லிட்டு. வேற என்னென்ன பயங்கள்? வேற சார், செல்போன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலேயும் காலையில 5 மணிக்கு முன்னாடியும் அடிச்சதுன்னா பயமா. வேலிட் பாயிண்ட்ங்க. குறிப்பா வயசான அப்பா அம்மா எங்கேயாவது இருந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விடிய காத்தால அந்த உணர்வுக்கு அளவே இருக்காது. வேற டியூஷன் டீச்சரை பார்த்தா பயம். ஓகே, வேற கேஸ் லீக்கேஜ் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்மெல், கேஸ் லீக்கேஜ் கொஞ்சம் ஸ்மெல் எங்க வந்துட்டா கூட எழுந்து போயிட்டு எல்லாம் செக் பண்ற ஒரு. நான் இதை உளவியலோட தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கேயோ கேஸ் பிடிச்சிட்டா இல்ல எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா கேஸ் மேல எனக்கு பயம். சார் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துருமோ, எங்க எல்லா ஆக்சிடென்ட்ஸும் பார்த்திருக்கேன், எனக்கு போறதுக்கு பயம். இது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏதோ ஒரு விதத்துல எங்கேயாவது நடந்திருக்கும். இட் குட் பி ஈவன் இன் த மதர்ஸ் ஊம். ஓ, அப்ப ஃபியர்ன்றது வந்து இட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் லேர்ன்டு திங். நீங்க நம்ம எது ஒண்ணு கத்துக்கிறோமோ அதை கண்டிப்பா அன்லேர்ன் பண்ணலாம். நம்ம தான் ஸ்லேட்ல எழுதுறோம்னா நம்ம அழிச்சிட்டு வேற எழுதலாம். பட் யூ ஷுட் ஹேவ் a ரீசன் பிஹைண்ட் இட். பயம் மாதிரியே இன்னொரு விஷயம் யூனிக்கானது. தனிமை விரும்பிகள் யாரு? கை தூக்குங்க. ஏன் தனிமை விரும்பிகள்? சாருகிட்ட இருக்கிறதுக்கு தனியாவே இருக்கிறது பெஸ்ட்டுங்கோ. சும்மா சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் மேடம்? ஏன்? காலையில இருந்து ஒரே டென்ஷனா அது இது அலைஞ்சு குழந்தைங்க பேர குழந்தைங்களோட அலைஞ்சு பண்ணதுல ஒரு 1 ஹவர் தனியா இருந்தேன்னா நான் எங்க போவீங்க? அந்த 1 ஹவர் என்ன பண்ணுவீங்க? நான் பாட்டு கண்ண மூடி உட்கார்ந்துருவீங்க. ஆமா. தூங்க மாட்டீங்க? தூங்க மாட்டேன், உட்கார்ந்துருப்பேன். ஓகே, நான் தனிமையா இருக்கப்ப என்னென்னலாம் தோணும்? எனக்கு வந்து நிறைய நாள் பிரச்சனைகள், சில பிரச்சனைகள், முடிக்கப்படாத பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம பெண்டிங்ல வச்சிருப்போம். அதெல்லாம் எப்படி முடிக்கலாம், எந்த விதத்துல போனா அதை முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சொல்யூஷன் தேடுவேன். ஒரு சொல்யூஷன் தனிமையா இருக்கப்ப ஒரு சொல்யூஷன் தேடுவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னு யாரும் திட்டினாங்கன்னா இங்க தனியா உட்காந்து நான் அந்த தப்பை என்ன தப்பு செஞ்சேன் திருத்தத்துக்காக யோசிப்பேன். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா தம்பி. ஏய், உண்மையில எனக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு சார். தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்களுக்கு கோபம், நான் கோபக்காரன் அப்படிலாம் சொன்னீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க. அனலைஸ் பண்றது தனிமை. ஏன் இவ்வளவு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்கு தனிமை சொன்னாங்க? தனிமை பற்றிய ஒரு சரியான இது வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா எல்லாருமே வந்து அவங்க இருக்க விரும்புற இடம் வேற. அதுல இருந்து ஒரு நெருக்கடி வரும்போது தனிமையை தேடுற மாதிரி தான் இருக்கு. அந்த தனிமையை ரொம்ப விரும்பி
ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு சூழல் ஒரு சிலர்கிட்ட தான் மேடம் கொஞ்சம் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு செல்ஃப் ப்ரோக்ராம், அது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம மனிதர்களுக்கு அது அனுமதிக்கப்படாத ஒன்றா இருக்குது. எப்பவுமே நம்ம எல்லாரும் ஒரு கலெக்டிவ் ப்ரோக்ராமுக்குள்ளார தான் இருக்கிறோமே ஒழிய ஒரு இண்டிவிஜுவல் தனக்கான ஒரு தனித்த வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது, அதை வைத்துக்கொள்வது நம்ம சமூகத்தில் அது ஒரு அனுமதிக்கப்படாத ஏரியாவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அது வந்து வாய்க்குது. அந்த தனிமையை வந்து யார் ஒருத்தர் வந்து உண்மையாவே நான் தனியான ஆள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்களால தான் உண்மையான அமைதியோட இருக்க முடியும். தனிமைங்கிறது உங்களை புதுப்பிப்பதற்காகவும் நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக கற்றுக்கொள்வதற்காகவும் என்னுடைய மனசை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயமாகவும் ஆழ்ந்த சிந்தனைக்குரிய ஒரு கருவியாகவும் பார்க்கணும் அப்படிங்கறதான் ஓவியா மேம் சொல்ற விஷயம். நான் கொஞ்சம் அப்படியே லைட்டர் சைடும் போறேன். உங்க சைட்ல இருந்து யாரார்கிட்டலாம் நம்ம இயல்பை ஈஸியா வெளிப்படுத்துவோம். இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கான்னா அவன்கிட்ட மட்டும்தான் நான் கோவத்தை வெளிப்படுத்துவேன். என் இயல்பை எந்த சூழ்நிலை கிட்ட யாருக்கிட்ட நான் அதிகமா வெளிப்படுத்துவேன்? உங்க வாழ்க்கையில் நடந்தது? க்ளோசஸ்ட் பாய்வுட் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட மட்டும்தான் நான் கோவப்பட மாட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணிடுவேன். என்னோட ரகசியங்களையும் என்னுடைய மனசையும் உணர்வுகளையும் அவருடைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். அதே மாதிரி அவரும் என்னுடைய இதை என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பார். அம்மாட்ட கோவத்தை அம்மாட்ட தான் மித்த எங்கேயும் காட்டவும் முடியாது. காட்டுறதுக்கு ஒரு மாதிரி தோணும். நல்லா ஆமா, அம்மாட்ட கோவப்படுறது சண்டை போடுறதெல்லாம் அம்மாட்ட. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணா கூட அங்கதான் வெளிப்படும். யார்கிட்ட வெளிப்படுத்த மாட்டீங்க? என்னோட செகண்ட் சிஸ்டர் கிட்ட, தேர்ட் சிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். செகண்ட் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும். என்ன பண்ணுவாங்க சொன்னா வந்து கரெக்டா ஏதாவது வரும்போது மிரட்டுவேன், அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. செகண்ட் சிஸ்டர்ட்ட வெளிப்படுத்த மாட்டீங்க? ஓகே ஓகே ஓகே. வேற யாராட்டெல்லாம் வெளிப்படுத்த மாட்டீங்க? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம செய்கிற தப்புலாம் சொன்னோம் வச்சிங்களேன், அப்புறம் என்ன அவ அடிக்க அவ என்ன அடிக்க அப்படி இப்படிதான் இருக்குமே தவிர நம்ம வெறும் தடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, ரெண்டு விஷயங்கள் கேட்கிறேன். உடலியல் சம்பந்தப்பட்டது அது, உணர்வு சம்பந்தப்பட்டது அது. உதாரணத்துக்கு பூனை இருக்குல்ல, பூனை வந்து கோபம் வந்தாதான் வாழ ஆட்டும், நாய் மகிழ்ச்சியில தான் வாழ ஆட்டும். நீர் யானை கோபம் வந்துச்சுன்னா கொட்டாவி விடும். பெரிய விந்தையான விஷயம். அதுக்கு நல்லா பின்தொடர்ந்து பார்த்தோம். அதுங்களோட இயல்பையும் நான் படிச்சு பார்த்தேன். அந்த இயல்பையும் அதுங்க பண்ற சேட்டைகள்லாம் பார்த்தா அந்த மாதிரி நம்ம சில இடத்துல நம்ம உடல் ஒண்ணு பேசும். டென்ஷன் ஆனா அப்படியே பதட்டமா இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டா அப்படி தேட்டருக்கு கூட்டு போய் நண்பரோட பரவாதனா சிரிச்சு தொடைய காலி பண்ணிடுவானுங்க. நம்மளோட உடம்பு வந்து என்ன செய்யும் சார்? எனக்கு கோவம் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காதை இப்படி பிடிச்சிக்கின்னு ஊசா ஊசா காதை பிடிச்சிக்கிட்டு ஊசா ஊசா ஊசா. அது ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன் சார். அவனுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு என்ன எனக்கு நானும் சிரிக்கிறேங்க. உஷாவ அவர் அப்படி மாத்திட்டாரு ஊசாவா. நான் ஒரு கேரக்டர் பார்த்தேன், கூச்ச சுபாவம் அவருக்கு. இப்படி இடுப்புல கை வச்சு ரோட்ல போறவே மடையன் அப்படின்னா போதும், ரோட்ல போற மடையன் அப்படிம்பாரு. நம்ம என்ன சொன்னோமோ, காஃபி வேண்டு வா அப்படிம்பாரு. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும். ப்ளீஸ் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். டென்ஷனா இருந்தா நான் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம காலை ரொம்ப அடிப்பேன். எனக்கு டென்ஷன் வந்து காலை அடிப்பீங்க? இல்ல, இதுல நான் ஒண்ணு கவனிச்சேன். நான் எல்லா உணர்வை தான் கேட்டேன். அவங்க அதிகபட்சமா சொன்னது கோபம் தான் இதை செய்வேன், கோபம் தான் இதை செய்வேன். நம்ம அப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? கோபம் மட்டுமே வாழ்க்கையில பிரதானமான ஒரு விஷயமா வச்சிருக்கோமா அப்படிங்கறத அவங்களோட கேள்வி. நம்ம சிரிக்கிறத வந்து யாரும் அது பாசிட்டிவ் வந்து அவ்வளோக்கு பெருசு பண்ணி சொல்றது இல்ல. கோவத்துல நம்ம சும்மா இப்படி மூஞ்ச சுழிச்சா கூட அதை அங்க பெருசா ஹைலைட் பண்ணி அதை தான் வந்து எப்படி கோவப்படுவ தெரியுமா, வந்த எல்லாம் உடையும். அதான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அதான். எதனால எமோஷன்ஸ் வந்து பாடியில வெளிப்படுது அப்படின்னா, நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படின்றப்ப பயப்படணும் அப்படின்னா ஸ்வெட்டிங் வரும், பால்பிட்டேஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இட் ஹாஸ் டு பி தேர். அதே மாதிரி கோவம் வரும்போது பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். பயன்றப்ப உடம்பு சாவ தள்ளி போடலாங்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையா? சிரிக்கும் போது உங்களோட என்சைம்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது உங்க பாடியில. அப்படின்றப்ப யூ வில் பி ஃப்ரெஷ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துட்டாலே போதுமே, இதோட வேற என்ன வேணும் லைஃபுக்கு? எனக்கு ஒற்றை வார்த்தையில சொல்லுங்க. செயல்கள் இருக்குல்ல, செல்போனை உடைக்கிறது, என்னென்னவோ செய்வோம். அந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் ஒற்றை வார்த்தை எனக்கு போதும். சிரிக்கும் போது நின்னு ரொம்ப அதிகமா சிரிச்சேன்னா என்னால நின்னு சிரிக்க முடியாது, அப்படியே கொஞ்சம் உட்காந்துருவீங்க. சூப்பர் சூப்பர். அதை இதே மாதிரி கேட்கறேன். எனக்கு ஒற்றை வார்த்தையில போதும் பதில்கள். என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு சந்தோஷம் வந்தேன் என்னை வந்து பிடிச்சி கில்லுவான், கோவம் வந்தா போட்டு நங்குன்னு குத்துவான். நான் இது மாதிரிதான் கேட்கறேன். ஒற்றை வார்த்தையில எனக்கு கோவம் வந்தா பாத்திரம்லாம் பறக்கும். ஒரு இயல்பு, உண்மை அவங்க சொன்னது. என் பையன் கோவப்பட்டானா செல்போன் தூக்கி உடைப்பான். செல்போனை உடைப்பான். உங்களுக்கு கோவம் வந்தா என்ன செய்வீங்க? எனக்கு கோவம் வந்தா தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சுக்கீங்க? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கையை எடுத்து செவுத்துலயே 2 கொட்டிப்பேன். அப்புறம் வந்துட்டு சந்தோஷமா இருந்துச்சுன்னா பக்கத்துல உள்ள ஷோல்டர் இப்படி கூப்பிட்டு சிரிப்பேன். நானு சந்தோஷமா இருந்தேன்னா
விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்கிறது இட் இஸ் அ வெரி குட் வே ஆஃப் டூயிங் இட். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி, மத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணாத மாதிரி இருக்கணும். இன்னொன்னு வந்து when you want to change a behavior, ஒரு சின்ன டிப் என்னன்னா, அந்த பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்ணும், அந்த டிசையர் நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்துல எனக்கு கோபம் வரும், அழுக வரும், எல்லாமே வரும். ஐ வாண்ட் டு பி வாட் ஐ ஆம். அட் த சேம் டைம் கொஞ்சம் பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 21 டேஸ்ன்னு சொல்றாங்க அந்த பீரியட் டைம். 21 டேஸ் நீங்க அதை வந்து கான்சியஸா சேஞ்ச் பண்ணணும் 21 டேஸ் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே வி கேன் சேஞ்ச் ஆர் ஹேபிட். எதுவா இருந்தாலுமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சூழல் ஆகும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு வார்த்தை தான் ஓவியா மேம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இயல்புங்கிறது மேடம் சொன்ன மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள என்னவா இருக்கிறாங்களோ அதை வெளிப்படையாக தன்னுடைய இயல்பாக முதல்ல காட்டிக்கிறணும். அது சரியா தவறா அப்படிங்கிறது அடுத்து. பட் அந்த வெளிப்படை தன்மை இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு ஸ்டீரியோ டைப்டா, ஒரு பாவனையா, போலித்தனமா இருக்கிறது அதிகமா இருக்கு. அது முதல்ல மாறணுங்கிறது எங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எது நடந்தாலும் என் கேரக்டரை மாத்திக்க மாட்டேன்பா ஒரு ரகம். இல்ல சம்பவத்துக்கும் சூழ்நிலைக்கும் நான் மாறிப்பேன். இந்த 2 விதமான மக்கள் தான், மனிதர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய வண்ணம் வரப்போகுது, எண்ணம் வரப்போகுது, நிறைய பேசவும் போறோம். அதுக்கு முன்னாடி 2 சிறப்பு விருந்தினர் ரொம்ப அருமையா பேசினாங்க இயல்பு பத்தி. அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க் சைடு என்ன நடந்தாலும், உலகமே இடிஞ்சாலும் என்னோட இயல்பை நான் மாத்திக்க மாட்டேன். இல்ல சார், சந்தர்ப்பம் சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு, வாழ்க்கையே இதுல அடங்கினதுதான், என் கேரக்டரை மாத்திப்பேன் அப்படின்னு இங்கே இருக்கு. நான் ஏன் மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இருந்து வரும்னு ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு தோணுது அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு போய் திரும்பி பார்த்தனா ஃபுல்லா நானாவே இருக்கணும். யார் சொல்லியும் நான் கேட்காம. என்னென்ன இயல்புகள்மா? சும்மா இந்த 2-3 இயல்புலாம் நான் மாத்திக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்கிட்ட பொய் சொல்றது சுத்தமா பிடிக்கும். பொய் சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. என்னோட இந்த இயல்புகள்லாம் நான் மாத்திக்கவே மாட்டேன். இவ்வளவு நாள் ஓடிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டே இருப்போம், அதுக்காக நான் மாத்திக்கிட்டேன்னா தப்பு தொடர்ந்து பண்ணிட்டு. எந்தெந்த விஷயங்கள் தான் கேக்குறேன். அது கோவமா இருக்கலாம், சிரிப்பா இருக்கலாம், பங்க்சுவாலிட்டி, எந்தெந்த விஷயத்தெல்லாம் கான்சென்ட்ரேட்டடா? டைமிங் இன்னொன்னு டைமிங் வந்து டிசிப்ளின் டைமிங். அவங்க வைஃப்ட்ட கொடுங்க. அவன் அம்மா கிட்டயா கொடுக்குறீங்க? அவர் இயல்பே மாத்திக்கிட்டாரு. ஐயோ அங்க கொடுக்குறீங்க ஏங்க அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிசிப்ளின் கொஞ்சம் மாத்திக்கிறதுல தப்பு இல்ல. என்னங்க ஸ்ரீஹரிகோட்டாக்கு ராக்கெட் அனுப்புறீங்க? என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே. அதே மாதிரி ஒரு ஹேபிட் அவருக்கு உண்டுங்க. பேனா யாராவது கேட்டா குடுக்கவே மாட்டாருங்க. பேங்க்ல போய் நின்னா, பேங்க்ல வர்றவங்க பேனாவோட வரணும். எனக்கு அவமானமா இருக்கும். ஐயோ கொடுத்தா என்னன்னா அட்லீஸ்ட் கொடுக்க முடியாதனால கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என் ஷர்ட்டை பாப்பா 2 பேனா வச்சிருப்பேன். பெண் கொடுக்க யோசிக்கலாம், பெண் கொடுக்க ஏன் சார் யோசிக்கணும்? அதனால கொடுத்தேன்னா நாளைக்கு அவர் பேனா இல்லைன்னா ஒரு பேனா ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டு அவர் கொடுத்துரும், எடுத்துட்டு போயிடு அப்படின்னு. அதனால நான் வந்து டிஸ்கரேஜ் பீப்புள் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். அதனால நான் வந்து ஐ வாண்ட் டு பி ஃபர்ம் டு கரெக்ட் another person. வேற என்னன்னு அவர் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற என்னன்னு டக்குன்னு தப்புன்னு அவர் சொல்லிடுவாரு. வண்டியை நிறுத்தி அவனை பைக்ல போறவனை திட்டலன்னா என்ன போச்சு? அவன் திருப்பி வந்து திருந்த போறது இல்ல. அந்த 5 நிமிஷம் திட்டினதுனால திருந்திருவானா? திருந்த மாட்டான். சொன்னா கேட்க மாட்டான். நாளைக்கு அவன் அந்த தப்பை செய்யும் போது யோசனை பண்ணுவான். நம்பர் 1. நம்பர் 2, குழந்தைங்களோட 2 குழந்தைங்க 3 குழந்தைங்கள மொத்தம் 5 பேர் டிராவல் பண்றாங்க. நான் நிறுத்தி சொல்லிட்டு போவேன், அவர் ஆட்டோல போயா 150 ரூபா செலவாகும், ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அன்இமேஜினபிள் சொல்லிட்டு போவேன். இது அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது நீ சொல்லி திருத்த போறியான்னு. ஆமா, நான் அவன் திருந்தணும். அதனால அந்த நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். இங்க இந்தியன் தாத்தா பார்ட் 2 எடுத்தீங்கன்னா எங்க தாத்தா இங்க இருக்காரு. வேற கொடுங்க. எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, இல்ல ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஸ்ட்ரைட்டா பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்க. தப்பு இல்லையாங்க, இதுல என்னங்க தப்பு? கொடுங்களேன். நாத்தனாரையோ மாமியாரையோ பிடிக்காட்டி பிடிக்கலன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இப்ப சொல்லலாம் சார், அது கல்யாணம் ஆனப்புறம் எல்லாமே என்ன, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல மாறித்தான் ஆகணும். ஓகே சார், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தபால தான் மாத்தி கொடுக்க கூடாது, நம்ம மாறிக்கலாமே, ஏன் மாற மாட்டேங்கிறோம்? அப்படி இல்லை, எப்பவுமே ஒரே லெவலா இருக்கணும். எப்போனா என்ன பொறுத்தவரை இவ்வளவு வயசாயிடுச்சு, எந்த காரணம் கொண்டும் தமாஷா கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். தமாஷா கூட பொய் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நியாயம்னு சொன்னா யாரா இருந்தாலும் கரெக்டா சொல்லிடுவேன். அதே நேரத்துல சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, அது எவ்வளவு மோசமான கண்டிஷன் தான் அவங்களுக்கு நான் 10 காசு நான் போட மாட்டேன். ஒரு பிடிவாதம். வயசான வராங்க, தடுமாற்றமா வராங்க, அவங்களுக்கு சாப்பிட்டா கண்டிப்பா வாங்கி தான் கொடுத்தாகணும். அப்ப நான் போட மாட்டேன், நீ மனுஷனே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி இவங்க எல்லாம் பார்த்தா என்ன தோணுது? கெமிலியன்ஸ் தோணுது. பச்சோந்தி மாதிரி இந்த மாதிரி பீப்பிள் பார்த்தானே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தோணாது. பச்சோந்தி மாதிரி இருக்கீங்க நீங்க எல்லாம். அவங்க பச்சோந்தி நாங்க, ஆனா எங்களுக்கு இவங்களை பார்த்தா உராங்கொட்டா மாதிரி இருக்கு. அது
அது உரங்குட்டானா இருந்தாலும் ஜூல இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. பச்சோந்திக்கு எந்த இதுலயும் ஜூல கூட வச்சிருக்க மாட்டாங்க சார். பக்கத்துல சாட்டை கொடுங்க. அவர் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் பார்த்தா என்ன தோணுது? ஐயோ பாவம். ஐயோ பாவம். இப்படி ஒரு வீட்டுக்கார கட்டிட்டு ஐயோ பாவம். இவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? சமுதாயத்துல இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன? முள்ள மாதிரி கேப் மாதிரி. ஓகே அடுத்து சபா சப்பா ஐயோ பாவம். இதெல்லாம் எப்படி இந்த டைட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போறீங்கன்னு தெரியல எனக்கு. இவங்க எல்லாம் பார்த்தா என்ன தோணுது? ஆதிவாசிகள் என்ன திட்டுறீங்க? ஜடம் சார், ஜடம். அடுத்து கல்நெஞ்சக்காரங்க சார். கல்நெஞ்சக்காரர்கள். வா வீட்டுக்கு வா. வேற என்ன? சிலையா? லைஃப்னா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறதுதான் வாழ்க்கை. அதுதான் மனித இயல்பு. ஓகே, கடைசி அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். விட்டு கொடுத்தல் தான் வாழ்க்கையின் சாராம்சம்ங்கறாங்க. ஏன் மறுக்கறீங்க? எங்க லைஃப் நாங்க வாழ்றதுக்கு தானே லைஃபே இருக்கு. நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு லைஃப்? நாங்கெல்லாம் ஸ்வீட் மாதிரி, எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இனிப்பா இருக்கும். அவங்கலாம் கல்லு மாதிரி, நம்ம மேல பட்டாலும் வலிக்கும், அவங்க மேல பட்டாலும் வலிக்கும். ஓகே சந்தோஷமா இருக்கு. இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள், நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் அப்படிங்கிற சாயல் கிடையாது. இப்ப ஜெனரேஷன் மாறுது, வெளி விஷயங்கள்லாம் நிறைய வருது. நான் ஏன் சார் மாத்திக்கணும்? எனக்குன்னு டிசிப்ளின் இருக்கு. இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட மனைவி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கா, மாற்றங்களை போயிட்டு இருக்கா. இத்தனை நாளா நான் வாழ்ந்த கட்டத்தில் எனக்கு ரொம்ப அவரை பார்த்தாலே பிடிச்சிருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ இவங்களுக்குலாம் தன்னை அறியாமே ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள வந்துரும். இவங்க எல்லாம் பார்த்தாலே இப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரியான தோரணை வரும் ஒண்ணு. ஆனா இந்த சைடு நான் பேசுறப்ப ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சமுதாயத்தில் நான் இப்படிதான், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான், என்னோட எண்ணம் இப்படிதான் இருந்தோம்னா அது என்னவோ தெரியல, சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு பொருளாகவும் ஜீவனாகவும் மாறிவிடுவீர்கள். இங்க இருக்கவங்க எல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு, அழகான ஒரு விஷயம். சார் நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. இந்தியன் தாத்தா அப்படிதான் கூப்பிடணும் உங்களை. மேம் வாங்க, இங்க வாங்க.